என்னினிய சகாக்களே, இதனோட புது ப்ராஜெக்ட் சுசுகி மேக்ஸ் 100 ரீவேம்ப். இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் சப் கேட்டகரிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாப்டர் 12 பில்டிங் திஸ் பைக். அப்புறம் இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்ட் 1ல் பார்க்க போகிறோம். இதுதான் வண்டியோட சேசி யூனிட். இது வந்து பவுட்ரு கோட் பண்ணது ஃபுல்லாக. இந்த சேஸ் யூனிட் மட்டும் பண்ணுறதுக்கு எனக்கு 3000 ருபீஸ் ஆச்சு. ஸ்விங்காம் இதெல்லாம் கிடையாது, இது மட்டும் பண்ணுறதுக்கு 3000. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற பெயிண்ட் எல்லாமே மொத்தமாக எடுத்துகிட்டு வெறும் பேர் மெட்டல் மட்டும் தான் இருக்கணும். இதை நான் பண்ணுறதுக்கு ஆங்கிள் கிரைண்டர் இல்லைனா கட்டிங் மிஷின் சொல்லுவாங்கள்ல, அதில் நார்மல் டைப் கப் ஒயர் ப்ரஷ் அதை எடுத்து மவுண்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பித்தேன். இதோட லேயர் பார்த்திங்கன்னா, மேலே பெயிண்ட்டு, அதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் டைப்பில் ப்ரைமர் கொடுத்துருந்தாங்க, அதுக்குள்ளே நார்மல் பேர் மெட்டல். இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அப்புறம் நான் பண்ணது இப்படி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பேர் மெட்டல் மட்டும் வச்சு வெல்டிங் பண்ண வேண்டியதுனா வெல்டிங் பண்ணி க்ளீன் பண்ணி ப்ராப்பராக கொடுத்தணும். ஆயில் ஸ்டெயின்ஸ் க்ரீஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் வெல்டிங்ஸ், அப்புறம் மவுண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கம்பெனி இருந்துச்சு. அவங்க வந்து ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பவுட்ரு கோட்டிங் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய் கொடுத்தேன். கான்செப்ட் என்னென்னா, இந்த மெட்டலை வந்து எர்த் பண்ணி நெகட்டிவ் சார்ஜாக வச்சுருப்பாங்க. பெயிண்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். பெயிண்ட் எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்கும். இன்கேஸ் பார்ட் சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த யூனிட்டை மொத்தமாக தூக்கி அந்த பவுடருக்குள்ளே முக்கி எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே கன் இருக்கும், இதை வச்சு மொத்தமாக ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜர்லாம் நெகட்டிவ் கூட அட்ராக்ட் ஆகி அப்படியே இருந்துடும். அப்புறம் இந்த பார்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு அவனில் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது அதெல்லாம் மெல்ட் ஆகி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும். ப்ராடக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நீட்டாக வந்துச்சு. இதுதான் பவுட்ரு கோட்டிங்கோட பேசிக் ப்ராசஸ். இது முடித்ததுக்கப்புறமா சைட்லாக் அசம்பிளி மாட்டணும். நான் இந்த இதுலேருந்து ஆரம்பித்தேன். சைட்லாக் யூனிட்டுக்கு வந்து ப்ராப்பராக அந்த ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் மாட்ட முடியும். இதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ வேணும். இதை கிளியராக தெரியறதுக்காக நான் அப்படியே தலைகளாக திருப்பி காட்டுறேன். இந்த ஸ்க்ரூ வந்து வாங்கும்போதே இருந்துச்சு. பழைய ஸ்க்ரூ வந்து நான் தூக்கி போட்டேன். அன்பாக்சிங் வீடியோவில் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மெயின் ஸ்டாண்டுக்கு வந்து 14mm அப்புறம் 17mm ஸ்பேனர் வேணும். இதுக்கு வந்து டிவிஎஸ் சென்ட்ரா பைக்கோட ஸ்டாண்டை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் நான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மாட்டுறதுக்கு வந்து இந்த காட்டர் ஒன்று இருக்கும். இந்த காட்டரில் ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வர எக்ஸஸ் க்ரீஸை எடுத்து ஸ்டாண்டோட மெயின் யூனிட் இருக்குல்ல, அதில் தடவிக்கோங்க. அதில் முடித்ததுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு கொஞ்சம் க்ரீஸ் வரும். அதை போல்ட் அசம்பிளியில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக ஒரு சுத்தியல் வச்சு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா மவுண்ட் பண்ணோம். இந்த மவுண்ட் பண்ணுறதுல தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. அது எதுலன்னா, இந்த ஸ்ப்ரிங் ஒன்று மவுண்ட் பண்ணுறோம்ல, இந்த ஸ்ப்ரிங்கோட மவுண்டிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும். ஆக்சுவலாக இந்த பைக்கில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது ஒரிஜினல் பார்ட்டு. இதுதான் ஃப்ளாட் யூனிட்டு மவுண்ட் ஆகுது. இந்த ஸ்டட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் சைடில் இருக்குது. இதில் மெயின் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இதனால் என்னாச்சுன்னா, என்னால் அந்த ஸ்ப்ரிங்கை போட்டு மவுண்ட் பண்ண முடியல. இப்போ மாட்டுறப்போ நீங்கள் வந்து அந்த ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இந்த இதில் வந்து போய் இடிக்கணும். இடிச்சதுனா தான் வண்டியை அது ஹோல்ட் பண்ணி அப்படியே நிற்கும். இதே மாற்றி மாட்டினீங்கனாலும் இது மவுண்ட் ஆகும். ஆனால் ஸ்டாண்ட் போடும்போது வண்டி ஸ்லிப்பாகி விழுந்துடும். இதில் போய் இடிச்சிட்டு நிற்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இது வரலன்னா கொஞ்சம் சென்டரில் வச்சு லைட்டாக அடித்து கொஞ்சம் ப்ராப்பராக அலைன் பண்ணுங்கள். இதை அலைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த போல்ட்டை போடுங்க. இன்னொரு மெயின் கான்செப்ட் சொல்லணுன்னா, பைக்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து தான் எல்லா போல்ட்டுமே ரைட் ஹேண்ட் சைடை பார்த்து வரணும். போல்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும். நட்டு எல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும். இது வாஷரும் போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா, இதில் ஒரு த்ரெட் லாக் மாதிரி இந்த போல்ட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து லூஸ் ஆகும் என்னென்னு கவலைப்படாங்கன்னா, ஆனாலும் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்டாண்டை கலத்தும் போதே ஒரு சின்ன ஒரு ப்ராக்கெட்டை பற்றி சொல்லியிருப்பேன். இதுதான் அந்த ப்ராக்கெட்டு. இது வந்து வாங்கின புது ஸ்டாண்டு கூட வரல, அதனால் நம்ம பழசை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் வந்து இங்கே ஒரு ஸ்டட்டு வரும். இந்த ஸ்டட்டில் வந்து மவுண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது மவுண்ட் ஆகலை. நான் இப்போ என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, இதே மாதிரி பழைய ஸ்டாண்ட்லேருந்து கட் பண்ணி இதில் வெல்ட் பண்ணி அப்புறம் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் பார்த்து வாங்குங்க.
இது முடிச்சதுக்கப்புறமா ஏர் ஃபில்டர் யூனிட். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி இருந்த ஸ்க்ரூவை போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்க்ரூ ஆல்ரெடி மிஸ் ஆகிடுச்சு வண்டியிலே. அதனால் இருக்கிற ஸ்க்ரூவே போட்டுட்டு இந்த சைடு வந்து 10 mm போல்ட்டை வச்சு மவுண்ட் பண்ணிட்டேன். ஏர் ஃபில்டர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்க்ரூ தான் மெயினாக. இன்னொன்று வந்து கார்பரேட்டர் யூனிட்டு கூட ஃப்ரண்ட்டில் ஒன்று மவுண்ட் ஆகும். இதை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. ஏர் ஃபில்டரோட வேறு ஏர் ஃபில்டர் யூனிட்டோடது அன்பாக்சிங், அப்புறம் வேறு பார்ட்ஸ் எல்லாமே வந்து அன்பாக்சிங் சாப்டர் 11 தனியாக மாட்டியிருப்பேன். இது வந்து ரியர் மட்கார்ட் யூனிட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டு. இது 2 கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 சைடு ஸ்டட் இருக்கும். இதில் 2மே அப்படியே மவுண்ட் ஆகணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கனாலே போதும், அதில் கரெக்டாக ப்ராப்பராக சீட் ஆகிடும். இந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பஜாஜ் ஓடுது, என்ன பைக் ஓடுதுன்னு தெரில. இதை நார்மலாக 4 சைடு நமக்கு தேவை. இந்த இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடிலோட பாக்ஸ் யூனிட், சைட் பாக்ஸ் யூனிட், அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் சைட் பாக்ஸ் யூனிட். மெயின் கான்செப்ட் என்னென்னா, அதில் இருக்கிற ஸ்டட்டு வந்து இந்த ஹோலில் போய் லாக் ஆகும். வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த புஷ் கொடுத்துருக்காங்க. இதை மாட்டுறப்ப என்னென்னா, இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜை வச்சு எதுவும் மாட்டாதீங்க. அதாவது பிளண்ட்டான ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதை குத்தி கிழித்து டேமேஜ் பண்ணிடும். அதனால் ஏதாவது நாசமான ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா ஸ்கேல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று இதில் க்ரீஸ் எல்லாம் தடவி மவுண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா க்ரீஸ் வந்து போகாது, அப்படியே தான் இருக்கும். இதே நீங்கள் சோப் வாட்டரில் டிப் பண்ணி அப்படியே பண்ணிங்கன்னா தண்ணி வந்து வேப்பர் ஆயிரும். அப்புறம் இந்த ரப்பர் மவுண்டிங் மட்டும் அது கூட நல்லா மவுண்ட் ஆகி இவ்வளோ ப்ராப்பராக சீட் ஆகும். அதனால் மெயின் கான்செப்ட் வந்து இதோட டயாமீட்டர் வந்து அதில் இருக்கிற மவுண்டிங், சைட் பாக்ஸில் இருக்கிற மவுண்டிங்கை விட சின்னதாக இருக்கணும். அவ்வளோதான், அதுதான் பேசிக் கான்செப்ட். இது முடித்ததுக்கப்புறமா டெயில் லைட் யூனிட்டை மவுண்ட் பண்ணுறது பார்ப்போம். டெயில் லைட் யூனிட் பார்த்திங்கன்னா இது டூப்ளிகேட் பார்ட்டு. இதை எடுத்து மொத்தமாக அப்படியே மவுண்ட் பண்ணால் இதோட லென்த்து வந்து பத்தலை. அதனால இதை கலத்தி மறுபடியும் உள்ளே இருக்கிற போல்ட்டை எடுத்துகிட்டு இதோட லென்த் பெருசாக இருக்கிற போல்ட்டாக மாட்டணும். அதுதான் இந்த லைட்டில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். அப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும், வாஷரோட டயா கம்மி பண்ணிட்டாங்க. நட்டு வந்து 10 mm வர வேண்டிய இடத்துல 8 mm போட்டிருந்தாங்க. இது வந்து ஆல்ரெடி இருந்த பைக்கோட ஒரு பழைய பார்ட்டு. அதில் நான் வந்து அந்த சைடில் வர குவார்ட்டர்ஸ் 2மே எடுத்துகிட்டு இதை போல்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெயில் லைட் அசம்பிளி மொத்தமாக கலத்தணும். இதுக்கு வந்து டெயில் லைட் பேக்கில் 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. இதை 2த்தையும் கலத்திக்கோங்க. இதை கலத்தினதுக்கப்புறமா உள்ளே பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்டர்ஸ் வரும். ரெஃப்ளெக்டரை நார்மலாக சும்மா 2 ஸ்க்ரூ வச்சு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் பார்த்திங்கன்னா சில்வர் பெயிண்ட் வச்சு பார்டர்ஸ்லலாம் ஒரு ரப்பர் சீட்டிங் கொடுத்து தண்ணி உள்ளே என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது சும்மா காஸ்ட் கட்டிங்காக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த போல்ட்டு. இந்த போல்ட்டு பார்த்திங்கன்னா வெளியே வச்சுமே நமக்கு லென்த் இவ்வளோ தான் வருது. அதனால் இதை எடுத்துகிட்டு நம்ம வேறு போல்ட் ஒன்று நான் தனியாக லூஸில் தனியாக வாங்கிட்டு வந்தேன். அதை தான் இதில் மவுண்ட் பண்ணிங்கன்னா இதில் ப்ராப்பராக சீட் ஆயிரும். உள்ளே வந்து நமக்கு மேக்ஸிமம் ரொட்டேட் ஆகாது. ஏன்னா இது எல்லாத்தையும் மாட்டிட்டு மறுபடியும் நீங்கள் மாட்டுறப்போ இந்த போல்ட்டு ப்ரெஸ் ஆகி உள்ளே விழுந்துடும். அதனால் இப்போதைக்கு ப்ராப்பராக சீட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருந்த பழைய மவுண்டிங்ஸே, அதாவது பழைய இந்த ரப்பர் மவுண்டிங் எடுத்து அதில் ஒரு வாஷரை ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு மொத்தமாக பிடிச்சிக்கோங்க விரலில் வச்சு. ஏன்னா நீங்கள் மவுண்ட் பண்ணுறப்போ இந்த போல்ட்டு விழுந்துடும். இதை டெயில் லைட் அசம்பிளியில் எடுத்துகிட்டு மொத்தமாக இப்படி வச்சு மாட்டிடுங்க. இப்போ இதோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால நான் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக மாட்டிட்டேன். இதில் இப்போ நான் மவுண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 10 mm நட்டு. அந்த டூப்ளிகேட்டில் 8 mm கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு வாஷரும் போட்டுக்கோங்க. ஏன்னா ரப்பர் மவுண்டிங் ரொம்ப கம்ப்ரஸ் ஆகக்கூடாது. அதனால் இதை ஒரு வாஷர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நட்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் பார்ட்டு உள்ளே ரொட்டேட் ஆகாது, ஆனாலும் ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, நார்மல் டைட் கொடுங்க. இதை மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் வரும்போதே உள்ள பல்ப் இல்லாமல் தான் வந்துச்சு. அதனால் நான் அசம்பிள் பண்ணுறப்போ பல்ப் வாங்க மறந்துட்டேன். அதனால் ஃபுல்லாக மாட்டி முடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்ஸ் பேட்டரி எல்லாம் வைக்கும்போது நான் பல்ப் ரீப்ளேஸ் பண்ணிக்குவேன். இப்போ இதை மவுண்ட் பண்ணிட்டோன்னா ரியர் மட்கார்ட் யூனிட் அசம்பிளியில் அப்படியே எடுத்து மாட்டிடலாம். இப்போ இந்த ரிஃப்ளெக்டர்ஸை மறுபடியும் போட்டுட்டு ஸ்க்ரூவை போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த ரிஃப்ளெக்டர்ஸில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, தண்ணி பட உள்ள ஆக்சிடேஷன் ஈஸியாகும். அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் பின்னாடி.
இது முடிச்சதுக்கப்புறமா இதுதான் அந்த ஸ்க்ரூஸ். நான் இதை வந்து பழைய ஸ்க்ரூ வச்சே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இதையும் அதிலே போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வரும். அதுதான் நம்பர் பிளேட்டில் நம்பர் என்னென்னு தெரியறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களோட டைரக்ஷன். இன்கேஸ் டவுட் வந்துச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒயரிங் அப்படியே எடுத்து கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த ரியர் யூனிட்டை செகண்ட் பார்ட் இது ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் அந்த ஆல்ரெடி ஒரு மட்கார்ட் மாட்டிட்டோம். இது வந்து 4 இடத்துல மவுண்ட் ஆகும். பேக்கில் 2, ஃப்ரண்ட்டில் 2. இது உங்களுக்கு ப்ராப்பராக அலைன் ஆகலைன்னா அதில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது போட்டு ப்ராப்பராக சீட் பண்ணிக்கோங்க. சீட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் போங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சைடு 2 சைடுமே 10 mm போல்ட் அசம்பிளி வச்சு டைட் பண்ணும். வாஷர் போட மறந்துடாதீங்க. இதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஜஸ்ட் கிளிப் மட்டும்தான். ஜஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணி மாட்டினாலே போதும். இந்த மாட்டுறது தான் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள பார்ட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த மவுண்டிங் தான் நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன். இதில் மொத்தம் 4 மவுண்டிங் வரும். 4 மவுண்டிங்லேயுமே நட்டை வந்து நான் வெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா நம்ம அந்த சைடு ஸ்பேனர் பிடிச்சிட்டு அப்படியே மவுண்ட் பண்ணி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சைடும் ஸ்பேனர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நார்மலாக போல்ட்டை மாட்டிட்டு டைட் பண்ணாலே போதும். இது வந்து நம்பர் பிளேட்டை ஒன்று ஹோல்ட் பண்ணும். அப்புறம் ரியர் மட்கார்ட் யூனிட்டை ஃப்ரேம் கூட வச்சு ஹோல்ட் பண்ணும். இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெல்ட் பண்ணிவிட்டு பார்ட்டை ரெடி பண்ணிவிட்டு தனியாக பெயிண்ட் பண்ணேன். அப்புறம் இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா 4ம் அட் அ டைமில் ஒழுங்காக ப்ராப்பராக அலைன் ஆகாது. அதனால் என்ன பண்ணிங்கன்னா 4 போல்ட்டையுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ப்ராப்பராக சீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா டைட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ரியர் மட்கார்ட் யூனிட்டு அதில் வந்து நம்பர் பிளேட்டோட ப்ராக்கெட் இல்லைனா சைடு இண்டிகேட்டரோட ப்ராக்கெட்னு சொல்லலாம். இதை வச்சு ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணிட்டேன். இது ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு 10 mm போல்ட் வேணும். ஏன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு நான் வந்து 10 mm போல்ட்டை வச்சு மவுண்ட் பண்ணியிருப்பேன். இந்த பார்ட் வந்து 14 mm வச்சு மவுண்ட் பண்ணியிருப்பேன். இந்த கேரியர் ஃப்ரேம் கூட மவுண்ட் ஆகுது. ஏன்னா ஒரிஜினல் 14 mm தான் வந்துச்சு. ஸோ அதில் உள்ள பழைய நட்டையை எடுத்து வெல்ட் பண்ணி அப்படியே மவுண்ட் பண்ணிட்டேன். 2 சைடும் வச்சு மவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ராப்பராக அலைன் ஆகும். இது பண்ணி முடித்ததுக்கப்புறமா இண்டிகேட்டர்ஸை நம்ம மாட்டிடலாம். இண்டிகேட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று எர்த்தாக இருக்கும். இன்கேஸ் கனெக்ஷன் வரலன்னா லைட்டாக அப்படியே அசைச்சு கொடுத்து இதை கண்டக்ட் பண்ணுற மாதிரி வைங்க. இன்கேஸ் அதுலேயும் வரலன்னா இன்னொரு ஒயரை எடுத்துகிட்டு போய் இதில் அந்த நெகட்டிவ் அதில் வருதில்ல அதுலேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியல் போல்ட்டு இல்லைனா சேஸு இல்லைனா ஒயரிங்கோட நெகட்டிவ் கனெக்ஷன் கூட கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வரும் நெகட்டிவ் லைனை கண்டக்ட் பண்ணும். ஏன்னா பார்ட்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருக்க ஒழுங்காக கண்டக்ட் பண்ணது. பேர் மெட்டல் எதுவுமே இல்லை. அப்புறம் இதே மாதிரி தான் இந்த சைடும் இண்டிகேட்டர்ஸ் வச்சு மவுண்ட் பண்ணிக்கோங்க. பொசிஷன் வந்து எப்படி வேணால் இது ரொட்டேட் ஆகும். அதனால டைரக்ஷன் உங்களை பொறுத்து தான். அதை ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு உங்கள் டைரக்ஷனில் கரெக்டாக வச்சுருங்க. இதுக்கு 14 mm நட்டை வச்சு நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 14 mm நட்டை போட்டுட்டு ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணுங்கள். அலைன்மெண்ட் தான் மெயின். இதில் மெயின். அதுக்கப்புறம் இதோட 2 ஒயரிங்கும் வந்து டைரெக்டாக ஒயரிங் யூனிட் கூட கனெக்ட் ஆகும். இந்த ஒயரிங்கில் என்ன ப்ராப்ளம் வரும்னா இதுக்கு முன்னாடி சைடில் இந்த டெய்லைட் பக்கத்தில் கேரியர் கிட்டேருந்து வந்து அப்படியே மவுண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு 2ஐயும் இந்த மாதிரி ரூட் பண்ணியிருந்தேன். ரூட் பண்ணி அப்படியே இதை எடுத்துகிட்டு போய் டெய்லைட் அசம்பிளி போதில் அது கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இதோட ரூட்டிங் எப்படி போதோ அதே மாதிரி கொண்டு வந்துடுங்க. இதில் சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கிளிப் பண்ணுறதுக்காக. இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. இது கிடைக்கவும் கிடைக்காது. அதனால் இந்த ஸ்ட்ராப் எடுத்துகிட்டு நான் இப்படி இன்வர்ஸாக கனெக்ட் பண்ணி அப்படியே டைட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக ரியர் மட்கார்ட் யூனிட்டில் ஒரு சின்ன ஃப்ளாப் யூனிட் வரும். இது வந்து ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா ரப்பரில் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நாளாகி ஹார்ட் ஆகிடுச்சு. ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாச்சு. நம்ம பொசிஷன் நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் மாட்டுறப்போ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதனால் இது புது மாடலோட மேக்ஸ் 100ஓட ஃப்ளாப் எடுத்துகிட்டு இது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா நட்டு போல்ட்டு கிடச்சதை வச்சு மாட்டியிருப்பாங்க. வழியாக அசிங்கமாக ஒரு மாதிரி இன்வர்ஸில் மாட்டியிருப்பாங்க.
இதுக்கு வந்து நான் Black கலர் ஸ்க்ரூ எடுத்து ப்ராப்பராக வாஷர்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் மவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன். இது மேபி உங்களுக்கு 10mm 10mm 8mm 8mm நட்டு போல்ட் இல்லைனா ஸ்க்ரூ அசம்பிளி உங்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து எது நல்லாயிருக்கும்னு தோணுதோ அதை வச்சு மாட்டிடுங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் 2ல பார்ப்போம்.